இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய மனநோய். அந்த மனநோய் தான் மன அழுத்தமாக மாறுகிறது. ஒருவன் தோத்து விட்டான்னா, ஏன் வீட்டுக்குள்ள முடங்குறான் அப்படின்னா சார், தோல்விக்காக அவன் முடங்கல. வெளியில போனா தோத்துட்டியேப்பான்னு கேட்பாங்களோ? ஃபெயிலா போயிட்டானா வீட்டுக்குள்ளேயே இருப்பான். "ஓ ஏய் ஃபெயிலா போயிட்டியாடா?" கேட்பாங்களோ? எக்ஸாம் முடிஞ்சோனே 3 மாசம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பான் மாணவன். "எத்தனை பேப்பர் அரியர்ஸா?" கேட்பாங்களோ? காரணம் கேட்க மாட்டாங்க. சிலர் கேட்பான். கேட்பவன் மிகப்பெரிய அயோக்கியன், கொடியவன், துர்சிந்தனைக்கு சொந்தக்காரன். நான் அடிக்கடி சொல்வது வருமுன் காத்து. வந்த பிறகு அவர்கள் கிரிட்டிக் பண்ணுகிறார்கள். அதற்கான அறிவு உனக்கிட்ட கொடுக்கப்படல. சரி, அந்த மாரி சூழ்நிலைய இந்த அப்பாக்களோ, அல்லது வீட்ல உள்ள அம்மாக்களோ ஏன் அது மாரி ஏற்படுத்துறாங்க? அந்த பையனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஏன் உருவாக்குறாங்க? இல்ல சார், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றத தான் சொன்னேன். கம்பேரிஷன். அந்த வீட்டு பையன் மாரி, இந்த வீட்டு பையன் மாரி ஏன் சொல்றாங்க? அது இன்னைக்கு கிராமத்துல இருக்கு சார். இப்படி சொன்னா இவனுக்கு ரோசம் வரும். ரோசம் வந்துச்சுன்னா காலர் தூக்கி விடுவான். காலர் தூக்கி விட்டு வேலைக்கு போவான். நமது ஆசைகள ஒர்க் அவுட் பண்ணி குடுப்பான் அப்படின்றது தான். அது தவறான ஒரு விஷயம் தான். இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா சார், அதுக்கு உளவியல் ரீதியாக அது ஒரு வரியில 1/2 மணி நேரத்திலலாம் சொல்லிற முடியாது. அது பிராக்டிகலா ஒரு தலைமுறை சார்ந்த ஒரு விஷயம் என்பது.